கோவை மண்ணுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் மண்ணுக்கும் கோவை மண்ணுக்கும் நான் என்றுமே நன்றியுடையவளாக இருப்பேன். ஏனென்றால் நான் ஆளுநராக ஆனதிலிருந்து சொல்லும் ஒரு வார்த்தை, என்னை மேதகு ஆளுநர் என்று சொல்வதை விட பாசமிகு சகோதரி என்று சொல்வதைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன் என்பது மட்டுமல்ல, இந்த கோவைக்கு ஒரு முதல் ஆண்டு மாணவியாக திருமணம் முடிந்து ஒரு இளம் வயது மருத்துவராக மருமகளாக வந்து பெருமைப்பட்டேன். அதே போல ஆளுநராக ஆன பின்பு முதலில் கோவைக்கு இங்கே பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக வருவதில் பெருமைப்படுகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் எந்தவித களங்கமும் இல்லாமல் தூய்மையான நண்பர்களாக இருக்க முடியும் என்பதில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள். அந்த அன்பில் ஒரு உண்மையிலேயே தூய்மை இருக்கிறது. நான் மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருக்கும்போது படித்திருக்கிறேன். நாங்க கொஞ்சம் சோர்வா இருந்தா போதும், எங்களோட மாணவர்கள்லாம் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சோர்வா இருக்கீங்க, நீங்களாம் வீட்டுக்கு போக உங்க டியூட்டியை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இருக்கின்ற அன்பு நட்பு, உண்மையிலேயே அந்த தூய்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் வரம்பு மீறினா, ஒரு கவிதை படித்தேன், என்னை அவன் பலா என்று வர்ணித்தான், கன்னத்தில் கொடுத்தேன் பலார் என்று கொடுத்தேன் என்று. அதுக்கும் தயாராதான் இருக்கு. அதனால மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது. துணிச்சலாக இருங்கள், எதற்கும் மகிழ்ச்சியை விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். என்னிடம் கேட்பார்கள், நீங்கள் ஆளுநராக தலைவராக முடியும் என்று நினைத்தீர்களா? இல்லை. நீங்கள் ஆளுநராக முடியும் என்று நினைத்தீர்களா? இல்லை. நான் எனது பயணத்தை மகிழ்ச்சியாக மேற்கொண்டேன். காலையில எழுந்தா நான் அந்த சூரிய கதிர்களை ரசிக்கிறேன். எங்கள் வீட்டு மாடியில் வந்து விளையாடும் அணில்களை நான் ரசிக்கிறேன். எங்கள் வீட்டு பின்னால் பூத்திருக்கும் ரோஜாக்களை நான் ரசிக்கிறேன். ஆக இன்றைய காலகட்டத்தில் பயணம் முக்கியம். அந்த பயணத்தை ரசியுங்கள். கல்லூரி வாழ்க்கையை போல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாது. முழுவதுமாக ரசியுங்கள், முழுவதுமாக அதை ரசியுங்கள், முழுவதுமாக அதை மகிழுங்கள். அழகாக உடை உடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு உடை உடுப்பவர்களை கண்டால் மிகுந்த பிடிக்கும். பெரிய கம்மல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன். எனக்கு 10 பைசா பிளாஸ்டிக் இதே ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதும். அது மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். எதற்காகவும் தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எனக்கு இந்த தற்கொலை செய்பவர்களையோ அழுபவர்களையோ கண்டால் பிடிக்கவே பிடிக்காது. எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கிட்டலாம் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, தமிழிசைய வந்து வேற மாதிரி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? தமிழிசையோட உயரத்தை கிண்டல் செய்தவர்கள் இருக்கிறார்கள், நிறத்தை கிண்டல் செய்தவர்கள் இருக்கிறார்கள், முடியை கிண்டல் செய்வர்களா இருக்கிறார்கள். ஆனால் கிண்டல் செய்தவர்களை இன்று மேடையில் நின்று கொண்டு நான் கிண்டல் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் இன்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று ஒரு குறிக்கோள். இதுல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு நான் படிக்கிற சப்ஜெக்டை தவிர எனக்கு வேற ஒரு கலை தெரியும். அது பாடலா இருக்கலாம், ஆடலா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், நடிப்பா இருக்கலாம். எனக்கு நான் படிக்கின்ற கல்வியை தவிர எனக்கு இன்னொரு கலை தெரியும் அப்படின்னு சொல்ற மாணவ மாணவிகள் கை தூக்குங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். பிபிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிகிரி இல்லைனாலும் அவங்க படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க கையில ஒரு மிகப்பெரிய தொழில் இருக்கிறது என்று. என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ஹாலிடேலே ஒன்னொன்னு கத்துக்குவேன். எம்ப்ராய்டரி எனக்கு தெரியும், பெயிண்டிங் எனக்கு தெரியும். எங்க அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு போய் இதெல்லாம் போய் கத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், என்ன டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலன்னா கூட என் கையில ஒரு தொழில் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு டாக்டரா இல்லைன்னா டெய்லரா இருந்தா கூட நான் படிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்வது நமது ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இங்கே நமது கலெக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் அதிகமாக என் கண்ணுக்கு தென்படுகிறார்களே என்று நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னார்,
ஆண் சகோதரர்கள் தம்பிங்கெல்லாம் கோச்சிக்க கூடாது. பெண்கள் ஒருவேளை கல்லூரிக்கு வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலம். மரியாதைக்குரிய பாரதியார் தன் 1900 reflect on our institution's achievements and set goals for the future. We are thankful to our founder and உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, ஆணாதிக்கமிக்க அரசியல் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதம மந்திரியின் முக்கிய சீடர்களில் CPR Arjuna Murthy sir to give away the bouquet to charity. சில சமயம் இவர் மனிதநேயம் மிகுந்தவரா அல்லது best outgoing students of we call upon TG Memorial Trophy. We request the students to கனவுகளை விதையாய் தூவி பல கிளைகளை கொண்ட பெரும் விருட்சமாய் வளர்ந்து பறவைகள்